இன்றைக்கி நாம் செய்ய போகிறது வந்து வெந்தய குழம்பு. வெந்தய குழம்பு இறால் போட்டு செய்ய போகிறோம். இன்றைக்கி வெந்தய குழம்பு மிரக்கறிக்கு சமைக்கிறேன்டா, எதுவும் போடாமல் சமைச்சா, இறால் போடாமல் சமைச்சா அது மிரக்கறி. நாம் கொஞ்சம் சுவைக்காக இன்றைக்கி இறால் போட்டு சமைப்போம். அதுக்கு நாம் இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள் இது வந்து வெங்காயம். அநேகமாக வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் தான் எடுக்கணும். கண்டிப்பாக வெந்தய குழம்புக்கு சின்ன வெங்காயம் எடுத்தால் நல்ல. ஆனால் இப்போ எனக்கு அது கிடைக்கல, மழை அது இதாக இருக்கிறபடியாக கிடைக்கல. அதால் நான் ஒரு 8-9 சாதாரண சைஸ் உள்ள ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கிறேன். அடுத்தது இந்த இருக்குது, இது வந்து சிறிய வகை இறால். இது வந்து எங்களோட மட்டக்களப்பு வாவியில் கிடைக்கக்கூடிய சிறிய வகை இறால். இது வந்து எல்லாம் கோதெல்லாம் உடைச்சி துப்புரவு பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து நல்ல இதுக்கு போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது தலைப்பால், மற்றது சின்ன சீரகம் கொஞ்சம் வறுத்து மாவாக்கி வச்சுருக்கிறேன். அடுத்தது வெந்தயம், முக்கியமாக வெந்தயம். இது வெந்தய குழம்புன்னு சொல்கிறபடியாக வெந்தயம் கண்டிப்பாக வேணும். அடுத்தது நம்மட கொச்சிக்காத்தூள். கொச்சிக்காத்தூள்ண்டா நம்மட மிளகாத்தூள் என்று சொல்கிறேன் நாம். ஏனென்று சொன்னால் நான் இப்போ அதை திரும்ப சொல்கிறேன். எங்களோட மட்டக்களப்பு தமிழில் அது கொச்சிக்காத்தூள். ஆனால் இப்போ நம்மட வீடியோக்களை ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய எல்லா நாட்டில் இருக்கிற மக்களும் பார்க்குறாங்க. அதால் அவங்க சொல்கிறாங்க சில விழா அவங்களுக்கு கொச்சிக்காத்தூள் என்றெல்லாம் விளங்குது இல்லையாம், கொஞ்சம் நல்ல வடிவாக விளங்கப்படுத்தி போடட்டாம்னு சொல்லி அவங்க மெசேஜுகள் போடுறாங்க, கமெண்ட்ஸில் போடுறாங்க. அப்போ அதால் நான் இது வந்து இது மிளகாய்த்தூள். இது இந்த மிளகாய்த்தூள் கொச்சிக்காத்தூள் என்னென்னு சொன்னால் இது வந்து இதுக்குள்ளேயே நாங்கள் மல்லி, சின்ன ஜீரகம், பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்த்து தான் அரைச்சிருப்போம். தனித்தூள் இல்லை இது. அது நீங்கள் தேவைப்பட்டால் இதை பார்க்குறாக்கள் தேவைப்பட்டால் நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ டிக்டாக்லேயோ சஜு பைட்ஸ் சேனலில் போய் பாருங்கள், இருக்குது. அடுத்தது மஞ்சத்தூள். அடுத்தது இது வந்து இதுக்கு பழப்புளி வேணும், ஆனால் நான் கொறுக்காப்புளி தான் எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து கருவேப்பிலை. அடுத்தது எண்ணெய், அதோடு சேர்த்து நமக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம இந்த வெந்தய குழம்பு செய்கிற அப்படி என்று சொல்லி பார்ப்போம். எல்லாம் ஒரு சட்டியை வச்சுட்டு முதல்ல இதுக்குள்ளே இந்த சட்டிக்குள்ளே முதல் வெங்காயத்தை போடணும். நாம் வெட்டி வச்சுருக்கிறேன் இந்த பெரிய வெங்காயம் பண்ணுறபடியாக நல்ல மெல்லிசாக வெட்டணும். சின்ன வெங்காயம் தான், ஆனால் நல்ல ருசியாக இருக்கும் சின்ன வெங்காயம்தான். இதை இப்போ போட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து யோசிக்கக்கூட என்னடா வெறும் சட்டியில் போட்டு எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் இது செய்கிறேன்னு. இது என்னென்னு சொன்னால் இது வந்து இந்த பெரிய வெங்காயத்தில் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி கூட இருக்கும் வெங்காயத்தில். அப்போ அதுக்கு கொஞ்சம் நாம் வெறும் சட்டியில் போட்டு கொஞ்சம் பிரட்டி எடுத்தோம்னா கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் வற்றும். அதுக்கு பிறகு நாம் எண்ணெயை விட்டு வதக்கினோம்னு சொன்னால் கொஞ்சம் லேசாக கெதியாக வதங்கும். அதுக்காகத்தான் நான் இப்போ இந்த வெறும் சட்டியில் போட்டு இதை கொஞ்சம் முதல் வரட்டி எடுக்கிறேன். பாருங்கள், இது வந்து இப்போ நிறைய வெங்காயம் போட்டனாம இன்னும் நான் இதுக்குள்ளே எண்ணெய் விடலை. ஆனால் அது அந்த தண்ணி பாருங்கள், அதில் தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி வெங்காயமும் குறைஞ்சு கொண்டு போகுது. அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வதங்குப்பட்டதுக்கு பிறகு நாம் எண்ணெய் விடுவோம். இதில் உங்களுக்கு தெரிகிறது வந்து தண்ணி தான், எண்ணெய் இல்லை, அந்த வெங்காயத்திலேருந்து வர தண்ணி தான். பாருங்க, இது வதங்கி இப்போ இவ்வளவுக்கு வந்துட்டு இப்போ இந்த நேரத்தில் நாம் எண்ணெய் விடலாம். இதுக்கு எண்ணெய் விட்டு வதக்கலாம். இதுக்கு இந்த நேரம் இந்த தண்ணி எல்லாம் வத்தினதுக்கு பிறகு இதுக்குள்ள இது அவ்வளவு வெங்காயம் போட்டாலும் அது வதங்கி இவ்வளவுதான் கொஞ்சமாக தான் வரும். கொஞ்சம் அந்த வெறும் சட்டியில் போட்டு வதக்குற நேரத்தில் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குனீங்கன்னு சொன்னால் நல்லா. என்னென்னா இல்லாட்டி இந்த பத்தும் அடிப்பிடிக்கும் கூட. இப்போ பாருங்கள், இந்த இது நல்லா வதங்கி பாருங்கள், இந்த அளவுக்கு நாம் இவ்வளோ வெங்காயம் போட்டால் இப்போ இவ்வளவுக்கு வதங்கி இது வந்துருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே இனி நாம் இதுக்குள்ளே வெந்தயம் சேர்க்கலாம். இது இன்னும் கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு வெந்தயம் சேர்க்கலாம். பாருங்கள், இந்த நேரத்தில் இதை கொஞ்சம் நாம் லேசாக அப்படி தள்ளி வச்சுட்டு
இதுக்குள்ள வெந்தயம் போடலாம். வெந்தயத்தை முதல்ல கழுவி காய வச்ச என்ற அதில் சில கல்லுகள் அப்படி இப்படி இருக்கும், அதால் அதை கழுவி காய வச்சு வச்சுருக்கணும். அப்போ நாம் இப்போ தேவையான நேரம் அதை பாவிச்சு கொள்ளலாம். இந்தளவுக்கு வெந்தயம் போட்டு நாம் இதை கொஞ்சம் அப்படி பிரட்டி விடணும். இதில் கொஞ்சம் அதிகமாக வெந்தயம் சேர்க்கணும். வெந்தயம் சேர்த்தா தான் இது வெந்தய குழம்பு. மற்றது இதுக்குள்ளே உள்ளி போடலையா அப்படி சொல்லி கேட்கக்கூடாது. அது தேவைப்பட்டாக்கள் போடுங்க. ஆனால் நான் போட்டு இதுக்குள்ளே சமைக்கிறல்ல என்னென்னு சொன்னால் இந்த உள்ளி எல்லாம் அந்த நம்மட அந்த அந்தந்த கறியல்ற மணத்தை அந்த அந்த ஒரு நமக்கு வர அந்த மணத்தை குறைக்கும். அது மற்றது என்னென்னு சொன்னால் நீங்கள் நல்லா எல்லோரும் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த சமையலில் இந்த உள்ளி, வெள்ளைப்பூடு, கார்லிக் இது எல்லா பாஷையிலையும் சொல்லியிருக்கிறேன் நான். அப்புறம் கேட்குறல்ல நட்ட என்னென்னண்டு அந்தபடியாக இதெல்லாம் இடையில் சேர்க்கப்பட்டதான். நம்மட தமிழ் சமையல்களில் இடையில் சேர்க்கப்பட்டதான். சமையல் வரலாறுகளில் இது இடையில் சேர்க்கப்பட்ட அதாவது நம்மட வெள்ளைக்காராக்கள் நவீனத்துவமாக நம்ம சமைக்க தொடங்கினதுக்கு பிறகு சேர்க்கப்பட்ட பொருட்கள் தான் இது. நாம் பாரம்பரிய சமையல்களை செய்யக்குள்ள அதுகள் சேர்க்காமலே செய்யலாம். கருவேப்பிலையும் சேர்ப்போம். எனக்கு இன்றைக்கு நல்ல கருவேப்பிலை கிடைக்கல, கொஞ்சம் வாடின கருவேப்பிலை தான். நம்மளுக்கு கருவேப்பிலை தார இந்த நம்மட பக்கத்து வீட்டு பிள்ளைகள் அவங்கள்ட்ட தான் வேண்டுறான், அவங்க ஆக்கள் இல்லை. ஒரு 2-3 நிமிஷம் நம்மட இந்த வெந்தயம் இந்த எண்ணெயில் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு பிறகு நாம் கருவேப்பிலை போட்டிருக்கிறோம். இனி இதை என்ன செய்ய வேணும்னு சொன்னால் இதை நாம் கொஞ்சம் இறக்கி வேறு ஒரு பாத்திரத்தில் எடுக்கணும். இதை வேறு பாத்திரத்தில் எடுத்துட்டு நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறொரு பாத்திரத்தில் இதை எடுக்கணும். நாம் இந்த வெங்காயம் போட்ட பாத்திரத்திலே எடுக்கலாம். இப்போ நாம் அந்த சட்டியிலேயே அந்த சட்டியை விரும்பினா கழுவுற, இல்லாட்டி அதே சட்டியில் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் விரும்பினா வேறு சட்டியில் வதக்கிட்டு இன்னொரு சட்டிக்குள்ளே சமைக்கலாம். இப்போ அதுக்குள்ளே நான் கொச்சிக்காய்த்தூள் போடுறேன். இந்த நம்மட மிளகாய்த்தூள் இந்த கரண்டியால் 4-5 கரண்டி போட்டிருக்குறேன். போட்டுட்டு அதோட நம்மட இந்த இறாலை போடுவோம். அதுக்குள்ளே இந்த இறாலையும் போடுவோம். இறாலையும் போட்டுட்டு நாம் அந்த கொச்சிக்காய் தூள் இறக்கக்குள்ளே மஞ்சத்தூள் போடாதபடியாக நாம் மஞ்சத்தூளும் இதுக்குள்ளே சேர்த்துட்டு இப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி விடுவோம். நிறைய விட தேவையில்லை, கொஞ்சமாக விட்டால் காணும். ஏனென்று சொன்னால் வெந்தய குழம்பு நல்ல திக்காக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இனி கொஞ்சம் உப்பும் சேர்ப்போம். கல்லுப்பு தான் நான் போடுறேன். நான் கல்லுப்பு கொஞ்சம் சேர்ப்போம். சேர்த்துட்டு இனி இதுக்குள்ளே நாம் புளி போடணும். புளி கண்டிப்பாக பல புளி தான் போடணும். ஆனால் நான் இன்றைக்கு பாருங்கள் கொறுக்காய் புளி போடுறேன். என்னென்று சொன்னால் நம்மளோட பல புளியை காணலை. எங்கட இலங்கை நாட்டில் இப்போ பல புளியை காணலை. நான் போலீஸில் சொல்லியிருக்கிறேன். அவங்க கண்டுபிடிச்சி தந்ததுக்கு பிறகு தான் இனி கரைக்கி சேர்ப்பேன் நான் கட்டாயம். அதால் இப்போ நாம் நம்மட அந்த டிவியில எல்லாம் நாடகத்தில் எல்லாம் வருமே இவருக்கு பதிலாக இவர், அது மாதிரி நான் இப்போ பழப்புளிக்கு பதிலாக கொறுக்காய் புளி போட்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக பழப்புளி போட்டால் தான் நல்ல இந்த கரைக்கு. இப்போ லேசாக கிண்டிட்டு இதை நாம் இப்போ மூடி விடணும். இப்போ நாம் இதுக்கு கொஞ்சம் தலைப்பால் விடுவோம். நிறைய விட தேவையில்லை, கொஞ்சமாக தலைப்பால் விட்டோம்னா நம்மட இந்த குழம்பு தலைப்பால் விட்டு ஒரு தரம் கொதிக்கட்டும். இது நாம் அந்த இறக்கி வச்ச அந்த வெங்காயம் வெந்தயம் எல்லாம் போட்டு வதக்கினது பாருங்கள். இதில் இதை ஏன் நான் இறக்கி வச்சேன்னு சொன்னால் இதில் நாம் கொஞ்சம் கூடுன எண்ணெய் விட்டு வதக்கிறதால அப்போ நிறைய எண்ணெய் இருக்கும். அதுக்காகத்தான் நான் இப்படி இறக்கி வச்சு இந்த எண்ணெயை வடித்து எடுத்ததுக்கு பிறகு தான் நான் போடுறேன். நான் அதுக்காகத்தான் இப்படி எடுத்து வச்சேன். நான் இதை பார்த்து கொள்ளுங்க. இந்த அதிகமான எண்ணெயும் நம்மளோட உடம்புகளுக்கு கூடாதானே, அதுதான். இப்போ இதை இதுக்குள்ள நாம் சேர்ப்போம். எண்ணெய் வராமல் எடுத்து சேர்க்கணும்.
இப்போ இந்த நேரத்தில் நாம் இந்த சின்ன சீரகம் வறுத்து வச்சுருந்ததை போடுவோம். போட்டுட்டு இதுக்குள்ளே இப்போ வேணுமென்றாலும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்கலாம். என்கிட்ட இல்லை கருவேப்பிலை. பாருங்க இது இந்த கறி எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி இப்படித்தான் வரும். இது வந்து இப்போ நாம் வந்து இந்த இறால் போட்டு சமைச்சதால் இந்த மிரக்கறி சாப்பிட்றாக்கள் சாப்பிடலாம். மிரக்கறி சாப்பிட்றாக்கள் இதுக்கு அந்த இறால் போடுறத மட்டும் விட்டுட்டு சமைச்சிங்கன்னு சொன்னால் சரி. இறால் போடாமல் குழம்ப கொச்சிக்காத்தூளை போட்டு கூட்டி சமைச்சிங்கன்னு சொன்னால் சரி. இப்படித்தான் இந்த கறி வரும். இந்த இப்படி திக்காக தான் வரும். இனி இது கொஞ்சம் சூடாறினதும் இதை ஓஃப் பண்ணால் இனி சரி. இந்த பருவத்தில் இதை ஓஃப் பண்ணுனா சரி. இந்த இப்படி எண்ணெய் பிரிஞ்சு இந்த இப்படி விறகுல நாம் ஓஃப் பண்ணினோம்னா சரி. அது அந்த வெந்தயத்தை போட்டால் அதிக நேரம் இந்த வெங்காயம் வெந்தயம் போட்டால் அதிக நேரம் கொதிக்க விட தேவையில்லை. இப்படி இறக்கினோம்னா ஓஃப் பண்ணினோம்னா சரி.